என் பெயர் லைலா. மக்கள் என்னை அழகிய அலங்கார பொம்மை என்றுதான் அழைப்பார்கள். ஒரு தொழிலதிபரின் சொகுசு வாழ்க்கையில் பட்டுப் போர்த்திய கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியாக நான் வாழ்ந்தேன். என் கணவர் விவேக் ஒரு வல்லமை மிக்க தொழிலதிபர். ஆனால் அவரது அன்பை விட பேராசைதான் அதிகம். அந்த பேராசை அவர் கண்களில் தெரியும்போது என்னை போன்ற ஒரு பெண்ணின் இருப்பு அவருக்கு வெறும் காகிதத்திலான ஒப்பந்தம் போலதான் தெரிந்தது. என் வாழ்வின் அந்த நீண்ட இரவுகள், நான் கண்ணாடி முன் நின்று என்னைத்தானே பார்த்து கொண்ட தருணங்கள் என் மனதில் ஒரு பெரிய நெருப்பை மூட்டியிருந்தன. விவேக் என்னை தன் காலடியில் வைத்திருக்க நினைத்தான். அவனுக்கு தேவைப்படுவது நான் தரும் அழகல்ல, என் குடும்ப பின்னணியும் என் பெயரும் தான். நான் ஒரு பதுமை போல இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் பதுமைக்கு கூட உயிர் வந்தால் என்னாகும்? அதுதான் நான். நான் அவனிடமிருந்து விடுபடத் துடித்தேன். அவன் என்னை தடுத்து நிறுத்த முயன்றான். இந்த மோதல் ஒரு கட்டத்தில் விவாகரத்து என்னும் புள்ளியில் வந்து நின்றது. ஆனால் விவாகரத்து என்பது அவ்வளவு எளிதானதா? விவேக் போன்ற ஒரு ஆதிக்கவாதி தன் மனைவியை மட்டும் பிரிந்து விடுவானா? இல்லை. அவன் என் சொத்துக்களை, என் உரிமைகளை பறிக்க திட்டமிட்டான். அவனுக்காக வேலை பார்த்த வக்கீல் மைக்கேல் ஒரு திறமையான ஆனால் மனிதாபிமானமற்ற மனிதன். மைக்கேல் என் கண்களை நேராக பார்க்க மாட்டான். ஏனெனில் அவன் என்னை தோற்கடிக்க அவன் மனதில் வைத்திருந்த தந்திரங்கள் அவனுக்கே தெரியும். அவன் சட்டத்தின் நுணுக்கங்களை வைத்துக்கொண்டு என் உரிமைகளை பறிக்க துடித்தான். லைலா, நீங்கள் விவாகரத்து கோரினால் நீங்கள் ஒன்றுமில்லாமல் தெருவுக்கு வருவீர்கள் என்று அவன் என்னை எச்சரித்தான். அப்போது நான் புன்னகைத்தேன். அவனது அந்த மிரட்டலுக்கு பின்னால் என் கணவனின் கரங்கள் இருப்பதை நான் அறிந்தேன். எனக்கு தேவைப்பட்ட அந்த தந்திரமான துணையை தேடியபோதுதான் அலெக்ஸை கண்டேன். அலெக்ஸ் விவேக்கின் வலது கை. ஆனால் எல்லா நரிகளுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். அலெக்ஸுக்கு அது பணம். அவன் விவேக்கின் நிழலாகவே இருப்பவன். ஆனால் அந்த நிழல் எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடியது. அலெக்ஸை நான் என் வீட்டுக்கு வரவழைத்தேன். அவன் கண்களில் தெரிந்த அந்த தயக்கம் அவன் செய்யும் துரோகத்திற்கான தொடக்கம். அலெக்ஸ், விவேக் உனக்கு என்ன கொடுக்கிறான்? ஒரு கௌரவமற்ற அடிமைத்தனம். நான் உனக்கு என்ன தருகிறேன் தெரியுமா? சுதந்திரம். நாம் இருவருமாக சேர்ந்து விவேக்கை வீழ்த்தினால் அந்த சாம்ராஜ்யம் நம் கைக்கு வரும். அவன் முதலில் மறுத்தான். ஆனால் நான் காட்டிய அந்த பணத்தின் வாசனையும் நான் சொன்ன அதிகாரத்தின் கனவும் அவனை மாற்றிவிட்டது. ஒரு உதவியாளன் தன் எஜமானுக்கு துரோகம் செய்யும்போதுதான் உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது. மைக்கேல் ஒருபுறம், விவேக் மறுபுறம். இவர்களுக்கு இடையே நான் ஆடும் இந்த சதுரங்க ஆட்டத்தில் காய்கள் ஒவ்வொன்றாக நகர்த்தப்பட்டன. ஒரு நாள் மைக்கேல் என்னிடம் ஒரு ஆவணத்தை நீட்டினான். அது விவாகரத்து ஒப்பந்தம். நான் கையெழுத்திட வேண்டும். என் கணவன் என்னை தோற்கடிக்க செய்த அந்த சூழ்ச்சி ஆவணங்களில் இருந்தது. நான் இதை படிக்கும்போது என் கணவனின் தந்திரங்கள் எனக்கு புரிந்தது. அவன் என்னை தனிமைப்படுத்த முயன்றான். நான் மைக்கேலின் அலுவலகத்திற்குச் சென்று அவனை சந்தித்தேன். அங்கு நான் ஒரு நாடகத்தை ஆடினேன். கண்ணீருடன் நான் சொன்னேன், மைக்கேல், என்னிடம் விவேக்கின் பல ரகசியங்கள் உள்ளன. அவை வெளியே தெரிந்தால் அவனது தொழில் மட்டுமல்ல, உன்னுடைய பெயரும் கெட்டுவிடும். உனக்கு தேவை வெற்றியோ அல்லது பாதுகாப்போ? மைக்கேல் திகைத்தான். அவனது சட்ட புத்தகங்களை விட என் வார்த்தைகளின் வீச்சு அதிகமானது. அவன் தன் எல்லையை தாண்டி எனக்காக செயல்பட ஒப்புக்கொண்டான். இப்போது என் கணவனின் வக்கீலே எனக்கு சாதகமாக செயல்படுகிறான். அலெக்ஸ் எனக்கு விவேக்கின் நிதிநிலையை பற்றிய அத்தனை ரகசியங்களையும் தருகிறான். விவேக் ஒரு பெரிய மீட்டிங்குக்கு தயாரானபோது நான் ஒரு பெரிய ஆட்டத்தை நகர்த்தினேன். விவேக் என்னை தோற்கடிக்க நினைத்த அந்த நாளிலேயே நான் அவனது அதிகாரத்தை சிதைக்க திட்டமிட்டேன். விவேக் என்னிடம் வந்து, லைலா, நீ என்னை தோற்கடிக்க நினைப்பது உன் முட்டாள்தனம் என்றான். அவனது அந்த ஆணவத்தை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்தது. அவன் விளையாடியது செஸ் விளையாட்டு. ஆனால் நான் ஆடியது வாழ்க்கையை தியாகம் செய்யும் சதுரங்கம். அந்த திக்கில்லாத இரவு வந்தது. அலெக்ஸ் எனக்கு உதவினான். நாங்கள் ஒரு தனி அறையில் விவேக்கின் ரகசிய கணக்குகளை அணுகினோம். விவேக் ஒரு லூஸ். அவனது பலவீனங்களை அவன் எப்போதும் மறைக்க தெரியவில்லை. அவன் மைக்கேலிடம் பேசி என்னை ஒழிக்க கட்ட திட்டமிட்டான். அந்த பேச்சை நான் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன்.
அந்த உதவியாளன் அலெக்ஸ் என் கணவனைப் போலவே என்னையும் ஏமாற்ற துடித்தான். அலெக்ஸ் என்னிடம் வந்து, லைலா, விவேக் உன்னை இன்று இரவு கொல்ல திட்டமிட்டிருக்கிறான். நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று பொய் சொன்னான். அவன் எனக்கு தெரியாமல் எனக்கு துரோகம் செய்ய திட்டமிட்டான். அவன் என்னை ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு அவன் தன் துப்பாக்கியை என் நெற்றியில் வைத்தான். லைலா, நீ புத்திசாலிதான், ஆனால் கடைசியில் நீ ஒருத்திதான். விவேக் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். நீ இன்று இறப்பா என்று சிரித்தான். அந்த சிரிப்பு என்னை ஆத்திரமடைய செய்தது. நான் பயப்படவில்லை. என் பையில் ஏற்கனவே ஒரு ரகசிய துப்பாக்கி இருந்தது. நான் அதை அவன் நெற்றியில் வைத்தேன். அலெக்ஸ், விவேக்கை விட ஆபத்தானவள் என்பது உனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவனை சுட்டேன். அவன் வீழ்ந்தான். அந்த அறை முழுக்க இரத்த வாடை. என் இதயத்தில் எந்த குற்ற உணர்வும் இல்லை. அது தற்காப்பு அல்ல, அது என் அதிகார பிரகடனம். அங்கிருந்து நான் நேராக மைக்கேலை தேடிச் சென்றேன். அவன் தன் காரில் இருந்தான். என்னை கண்டதும் பயத்தில் நடுங்கினான். நீ அவனை சுட்டுவிட்டாயா என்று கேட்டான். நான் அமைதியாக சொன்னேன், இப்போது நீ என்னுடன் வருகிறாய். விவேக்கின் அத்தனை சொத்துக்களையும் என் பெயருக்கு மாற்றுகிறாய். அவன் செய்வதறியாது எனக்கு சம்மதித்தான். இன்று விவேக் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு ராணி. மக்கள் என்னை வணங்குகிறார்கள். என் கணவனின் சொத்துக்கள், அதிகாரங்கள் இப்போது என் காலடியில். இந்த ஆட்டத்தை நான் ஜெயித்தது பணத்தினால் அல்ல, என் புத்திசாலித்தனத்தினால். அந்த அலெக்ஸின் துரோகம், விவேக்கின் பேராசை, இவை அனைத்தையும் நான் என் சதுரங்க பலகையில் கையாண்டேன். மக்கள் சொல்கிறார்கள் இது ஆபத்தானது என்று. ஆனால் ஆபத்து இல்லாத வாழ்க்கை ஒரு மரணம். நான் இப்போது சுதந்திரமாக இருக்கிறேன். என்னை யாரும் மிரட்ட முடியாது. என் வழியில் யாரும் குறுக்கே வர முடியாது. நான் லைலா. ஒரு பெண்ணின் மென்மை வைராகியமாக மாறினால் இந்த உலகம் எப்படி சிதையும் என்பதற்கு நான் ஒரு உதாரணம். என் கையில் இருக்கும் இந்த மதுக்கோப்பை என் வெற்றிக்கான அடையாளம். இனியும் என் நிழலை யாராவது தொட முயன்றால் அவர்கள் எரிக்கப்படுவார்கள். ஆட்டம் இப்போதுதான் தொடங்குகிறது. ராணி எப்போதுமே காய்களை நகர்த்துவாள், வீழ்த்த மாட்டாள். என் கணவன் விவேக் தான் பெரிய மேதாவி என்று நினைத்தான். ஆனால் ஒரு பெண்ணின் அறிவை அவன் குறைது மதிப்பிட்டான். ஒவ்வொரு ஆணும் ஒரு ராணியின் நிழலில்தான் வளர்கிறான். ஆனால் அந்த ராணிக்கு கோபம் வந்தால் என்னாகும் என்பதை அவன் உணரவில்லை. என் விவாகரத்து வெறும் பிரிவினை அல்ல, அது என் புதிய தொடக்கம். என் வாழ்க்கையின் இந்த தந்திரமான பயணத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரே பாடம், இந்த உலகம் கருணையால் இயங்கவில்லை, தந்திரத்தால் இயங்குகிறது. நான் அந்த தந்திரத்தை மிகச் சரியாக பயன்படுத்தினேன். இப்போது என் முன்னே யாரும் இல்லை, அமைதி. அந்த அமைதி எனக்கு பிடித்திருக்கிறது. இதுதான் என் வாழ்க்கை.